லோ ஃபைல் பார்த்தீங்கன்னா கலர் கலரா ஃபைல். என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எனக்கே கஷ்டமா போயிட்டு. ஒரு 22 வயசு பொண்ணுதான், இப்பதான் திருமணம் ஆயிருக்கு. திருமணம் ஆகி 6 மாதம் கூட ஆகல. அதுக்குள்ள கன்சீவ் ஆகணும், அதுக்குள்ள பாலிகுலார் ஸ்டடி, செமன்லைசிஸ், இந்த பாருங்க இவ்வளவு பாலிகுலார் ஸ்டடி. இந்த ரெட்டா இருக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா செமன் கலர் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க சில லேப்ல. இது எல்லாமே பாத்தீங்கன்னா செமன் அனலிசிஸ். ரெட்டு கிரீனா இருக்கிறது எல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிளட் டெஸ்ட், அவங்களுடைய ஃபாலிகுலர் ஸ்டடி, 2 மாத ஃபாலிகுலர் ஸ்டடி, பிளட் டெஸ்ட். இதெல்லாம் திருமணம் ஆகி 6 மாதங்கள் தான் ஆகுது. தயவு செய்து இது வந்து சமுதாயத்துக்குள்ள ஒரு விழிப்புணர்வு விரிவாவே நீங்க எடுத்துக்கலாம். திருமணம் ஆகி ஒரு 15 மாதங்கள் வரைக்கும் நீங்க கன்சீவ் ஆக எதிர்பார்க்கவே கூடாது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகவே ஆரம்பிப்பாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கவே கொடுக்காதீங்க, தயவு செய்து ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்காதீங்க. மெடிக்கல் புக்லேயே போட்டிருக்கு 15 மந்த் வரைக்கும் நம்ம வந்து கற்பந்தருக்கு எதிர்பார்க்க கூடாது. அதுக்கப்புறம் தான் அவங்க கன்சீவ் ஆகல, அதுக்கப்புறம் தான் நம்ம டாக்டர் கிட்டே கன்சல்டேஷன் பண்ணோம். 6 மாதத்துக்குள்ள எவ்வளவு பாலிகுலார் ஸ்டடி, கருமுட்டை வருதா இல்லையா, பிளட் சுகர் லெவல், ஸ்கேன் ரிப்போர்ட், டியூப்ல பிளாக் இருக்கா இல்லையான்னு அந்த ஹெச்ஜிசி ரிப்போர்ட், இங்க பாருங்க ரெட்டா போட்டது ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய செமன் அனலைசிஸ். ஒரு 6 மாதத்துக்குள்ள ஒரு ஆண் மகன் அவருடைய செமனை டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கிறாரு, பெண் தன்னை கருமுட்டை வருதான்னு. இந்த ஸ்ட்ரெஸ்லயே அவங்க இருந்தாங்கன்னா கன்சீவ் ஆகவே மாட்டாங்க. 15 மாதங்கள் அப்படியே 30 மாதங்களாக 50 மாதங்களாக மாறிவிடும். ஸோ தயவு செய்து தாய் தகப்பனுக்கும் சொல்றேன், அதே போல மாமனார் மாமியாருக்கு சொல்றேன், இல்லாசுக்கு சொல்றேன், தயவு செய்து திருமணமான புதுதுல இருக்கிறவங்கள நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்கள ஹாப்பியா வாழ விடுங்க. அதுவே அவங்க ஈஸியா கன்சீவ் ஆயிருவாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் பொழுதுதான் அந்த பெண்ணுக்கு அதிகமான ஏக்கம் வர ஆரம்பிக்கும், அதிகமான மன அழுத்தத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க. அதுவே ஹார்மோன்ஸ்ல நிறைய இம்பேலன்ஸ் வர ஆரம்பிக்கும், நிறைய கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா இந்த FSH, LH, லாக்டேட் லெவல் எல்லாம் கூட ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஹஸ்பண்டுக்கு வந்து செமனுடைய அந்த மோட்டிலிட்டி குறைய ஆரம்பிக்கும், மில்லியன்ஸ் ஸ்பெர்மோட கவுண்ட் கம்மியாக ஆரம்பிக்கும். தயவு செய்து இந்த மாதிரி மிஸ்டேக் யாருமே பண்ணாதீங்க. இயற்கையாகவே விடுங்க, இயற்கையாகவே அவங்க கன்சீவ் ஆயிருவாங்க.